ಕಾಣಬೇಕಿಲ್ಲ ஸ்ரீ கணபதி அருளாசுரன் நிலைமிக சுவாமியும் அணுக்கதுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கொண்டு நடித்திருந்து கொண்டு இப்போ நாம் காணவிருப்பது தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள். தனுசு ராசிக்கு மூலம் 1 2 3 4 பாதம், பூராடம் 1 2 3 4 பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம். குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவியாக செய்தியில் மற்றவர்களை வழிநடத்தலும் வல்லவராக இருப்பீர்கள். வர செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ தான் பார்க்க போகிறோம் பலன்களை. உங்கள் ராசிக்கு 9 10 சூரியன், 10 11 செவ்வாய் செஞ்சரிப்பதால் சகல சௌபாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ல் குரு இருப்பதால் மங்களகரமான சுப காரியங்கள் எல்லாம் கைகூடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயம் நடைபெறும். தொழில் அபிவிருத்தி செய்வர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். மற்றபடி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறும். வீடு கட்ட தோன்றவங்க சுப முகூர்த்தங்களில் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல சிறப்பான சுப முயற்சிகளும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். சிலருக்கு வீடு வாகனம் போன்றவற்றை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அது நிச்சயம் ஈடேறும். லோனு கேட்டால் கிடைக்கும், வண்டி லோன் கேட்டாலும் கிடைக்கும். வண்டி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வர மாதம் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு அனுசரணையாக இருக்குது. நிச்சயம் இறைவனோடு உங்களுக்கு நல்லதே நடக்கும். எடுக்கும் காரியங்களில் எல்லாம் வெற்றி தான். மனநிறைவும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். செய்யும் தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த இந்த போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் விலகி லாபம் பெருகும். செய்கிற தொழிலில் எந்த செயலாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகளோட செயல்படுத்துங்க. அவனோடு உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் வர மாதம் உங்களுக்கு தனுசு ராசிக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு. எல்லாம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் மனசு வைத்தால் மார்க்கம் உண்டு. ஆனால் எல்லாமே இறைவன் அருளோடு செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை செய்யுங்கள். எல்லாம் வல்ல மகா கணபதி, ஓம் கணபதி, கண் கணபதியை வணங்குங்க. நிச்சயம் நல்லது நடக்குது. அருமையான வாய்ப்பு. அரசாங்கத்திலோட அனுகூலம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது பேப்பர்ஸ் பெண்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் கோர்ட்டு மற்றபடி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது ஈஸியாக சால்வ் ஆகும். நல்ல தீர்ப்புகள் எதிர்பார்க்கலாம். பங்காளி பிரச்சனை சால்வ் ஆகும். பங்காளி இடம் பிரச்சனை இருந்ததுன்னா சுமூகமான முறையில் பேசினீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பேசாமல் இறைவன் நினச்சிக்கிட்டு லிமிட்டாக வார்த்தையை விடுங்க. உங்களுக்கு தனுசு ராசிக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று, குலதெய்வ வழிபாடு அவசியம். எதிர்பார்க்குற பதவி உயர்வு, பணி இடமாற்றம் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த மாதம் ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் இருந்தாலும் சரி நல்லா கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்க கொஞ்சம் திருமணஞ்சேரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குழந்தை இல்லாதவங்க பாபநாசம் அருகில் திருக்கற்காவூரில் கற்பராஜாமி கோயிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வாங்க. குழந்தை பிறக்கும், செல்வ பாக்கியம் உண்டாகும். பொருளாதாரம் நல்லா இருக்குது. மகாலட்சுமி வழங்குவது மிகச்சிறப்பு. அவனால் அவன் தல் வணங்கி காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேரில் டெய்லி வருவேன். நேரில் நீங்களும் வாங்க. நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொழில் உங்கள் திருநாவுக்கரசு என்ற இறைவன் கொடுத்த அடைமொழியை காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். அவனால் அவன்தால் வணங்கி வாழ்க வளமுடன் திருச்சிட்டு. நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா சிறப்பும் பலன்களும் நடைபெற உன்னை பிரார்த்திக்கிறேன். ஓம் ஸ்ரீங் ரீங்லை கோம்ப கண்கணபதையே வரவரத சர்வஜனமே அசமான ஸ்வாகா. ஓம் அவையிலே செவனுக்கு ஐமினிகள் முன்னா நிலைமை சமதமான அடியமீது அமுது. தனுசு ராசி அன்பர்களுக்கு அனைத்து நலன்களையும் கூட இது செயல்படுத்தி கொடுப்பாயாக. ஓம் ஸ்ரீங் ரீங் ஐங் கி ஸ்ரீங் ரீங்
தீபிகா தேவியே வா வா வசி வசி ஹூம்பர் ஸ்வாஹாத். இந்த அம்பாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் சக்தி பராசக்தி அருள் நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். திருச்சிடும். நன்றி, வணக்கம்.